லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் வி சாலையில் தாவேகா முதல் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் மாநாடு திடலில் தாவேகா தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெறவிருக்கும் நிலையில் மாநாட்டு திடலில் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலை முதலே இந்த மாநாடு நடைபெறும் திடலுக்கு தொண்டர்களுடைய வருகை என்பது அதிக அளவு இருக்கிறது. அதாவது காலை 10 மணிக்கு தான் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய திடலுக்கு தொண்டர்கள் அனுமதிக்கப்படுவதாக இருந்த நிலையில காலை முதலே தொண்டர்களுடைய வருகை என்பது அதிக அளவில் இருப்பதால தொண்டர்கள் தற்பொழுது அந்த தடுப்புகளை கடந்து வேகமாக மாநாடு நடைபெறக்கூடிய திடலுக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். மாநாடு திடலுக்கு உள்ளே காவலர்கள் குறைந்த அளவிலே இருப்பதன் காரணமாகவும் தனியார் பாதுகாவலர்கள் மட்டுமே உள்ளதால் தற்பொழுது அவர்களால் இந்த கூட்டத்தை காலை முதலில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்களாகட்டும், நிர்வாகிகள், ரசிகர்கள் என வேகமாக தற்பொழுது மாநாடு நடைபெறக்கூடிய திடலுக்கு உள்ளே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். காவல்துறைக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 27 ஒருங்கிணைப்பு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாநாட்டுக்கு வர வேண்டிய வாகனங்கள் எங்கே நிற்க வேண்டும், மாநிலத்தின் திடலுக்கு உள்ள வருவர்களை எங்கள் ஏற்கனவே மாவட்ட வாரியாக இருக்கைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வரக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வரக்கூடியவர்கள் எங்கெங்கே இருக்கைகள் அமர வைக்க வேண்டும் என்கின்ற 27 வகையான குழுக்கள், ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களாலும் இந்த கூட்டத்தை காலை முதலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த விஜய் நடக்கக்கூடிய ரேம்புக்கு அருகே செல்லாதவாறு பவுன்சர்கள் அந்த ரேம்புக்கு மேலே பாதுகாப்புக்காக நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாடு நடைபெறக்கூடிய முன்பகுதிக்கு யாரும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த பகுதியிலும் அதிகமாக பவுன்சர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜய் நடக்கக்கூடிய ரேம்ப் மற்றும் அந்த மாநாட்டு முன்பகுதியில இப்ப உள்ளே சென்றிருக்கக்கூடிய ரசிகர்கள் யாரும் உள்ளே சென்றுவிடக் கூடாது, அந்த ஸ்டேஜுக்கு அருகே போயிடக்கூடாது, அந்த ரேம்புக்கு அருகே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இரு இடத்துலயுமே பவுன்சர்கள் தற்போது நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 மணிக்கு தான் திடலுக்கு உள்ளே அனுமதிக்கப்படலாம் அப்படிங்கிற இருந்த நிலையில காலை முதலே பிற மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுடைய வருகை அதிக அளவுல இருப்பதன் காரணமாக அவர்கள் வேகமாக தற்பொழுது மாநாடு நடைபெறும் திடலுக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ள சென்ற தொண்டர்கள், ரசிகர்கள், நிர்வாகிகள் அந்த முன்பகுதிக்கு நேராக சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த விஜய் நடக்கக்கூடிய ரேம்ப் அந்த முன்பகுதியில என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர்கள் அங்கிருந்து பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். காவலர்கள் மிக குறைவான அளவில் இருக்கிறாங்க. தற்பொழுது காவல்துறைக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பிற மாவட்டங்களில் இருந்து தொண்டர்களுடைய வருகை என்பது காலை முதலே அதிகமாக இருக்கிறது. தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்துமே வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 10 மணிக்கு தான் திடலுக்கு கூட அனுமதிக்கப்பட இருந்த சூழ்நிலையில்
அதிகாலை மற்றும் நேற்று இரவுலிருந்தே பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஒரு சில பேர் வந்து இங்க இரவே தங்கியிருந்தாங்க. அவர்கள் காலையிலேயே இந்த மாநாடு திடலை பார்ப்பதற்காக வந்த நிலையில் தடுப்புகளை தாண்டி தற்பொழுது அந்த மாநாடு திடலுக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பிற மாவட்டங்களிலிருந்து தொண்டர்களுமே அந்த தொண்டர்களின் வருகை என்பது அதிக அளவில் இருக்கிறது. பவுன்சர்னால இதை கட்டுப்படுத்த முடியாது, தனியார் பாதுகாவலர்களை இதை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை. குறைந்த அளவிலே பாதுகாப்பு காவலர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு காவல்துறையும் இதன் பிறகாக அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காலையிலேயே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்னும் நேரம் செல்ல செல்ல தொண்டர்களுடைய வருகை அதிகமாகும் பொழுது இதனை எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.